யாருகிட்ட? யாருகிட்ட? நானா இருக்கதான் உங்க கூட வாழ்ந்துன்னு இருக்கேன். வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா போட மயிருன்னு தூக்கி போட்டு போயினே இருந்திருக்கோம். ஒழுங்கா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். நான் வீடியோக்காக மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்க பேசிடாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும்போது கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன், நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். நிஜமாவே என் புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா அவர் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்குமா? இல்ல அவர் சொன்ன மாதிரி எனக்கு வேற ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்குமா? நடுவு தெருவுலதான் இருந்திருக்கும். அப்போ நடுவு தெருவுல போக வேண்டிய வாழ்க்கைய நடுவு வீட்டுல உட்கார வச்சு ராஜா மாதிரியும் ராணி மாதிரியும் வாழ்ந்துன்னு இருக்கும். அப்புறம் எதுக்குங்க இந்த சண்டை எல்லாம்? சண்டை வரும் தான், இல்லாமலாம் இருக்காது. சண்டை வந்தா யாராவது ஒருத்தர் அமைதியா போறது நல்லது. ஒருத்தரே அமைதியா போறதுதான் திரும்ப திரும்ப சண்டை வர்றதுக்கான காரணம். அப்ப நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. பார்த்து இருந்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க.